கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, நாம் அவருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? பாவமான வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாம் கர்த்தரை தேடுகிறோமா? நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் போது, அவருடைய சமூகத்தை நாடும் போது, அவருடைய வல்லமையை நாடும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் போது அவர் நமக்கு இன்பமான தூக்கத்தை தருகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 3:22 வசனத்திலே, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது, நாம் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறும்போது தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பார். நாம் எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியது அவசியம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பதாக நாம் பிரியமானவைகளை செய்யும் போது நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை நாம் அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 9:7 வசனத்திலே, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாய் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது உற்சாகமாய் மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்காக நாம் நேரத்தை கொடுக்கும் போதும், கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்தும் போதும், நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போதும் உண்மையாய் மனப்பூர்வமாய் அவரை நேசித்து நாம் கொடுக்கிறோமா? உற்சாகமாய் கொடுக்கும் போது தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12:22 வசனத்திலே, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் வாழும்போது கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படுகிறதா? செய்கிற வேலைகளிலே உண்மை காணப்படுகிறதா? வியாபாரத்திலே உண்மை காணப்படுகிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? குடும்பத்தில் உள்ள நபருக்கு உண்மையாய் இருக்கிறோமா? நாம் உண்மையாய் வாழும்போது மாத்திரமே தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழ்வோம், உண்மையாய் நடப்போம், தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 15:8 வசனத்திலே,
செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் வாழும்போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அது அவருக்கு பிரியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படுகிறதா? செம்மையானவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருக்கு முன்பாக நாம் உண்மையாய் வாழும்போது செம்மையானவர்களே ஜெபமும் அவருக்கு பிரியம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் செம்மையான வழியிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜனங்களா இருக்க வேண்டும். அந்த நன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? ஏழைகளுக்கு இறங்குகிறோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. அது தேவ சமூகத்திலே இருக்கும். பிரியமானவர்களே, அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வதும், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வதும் ஒரு நாளும் வீண் போகாது. தேவ சமூகத்திலே அது இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறந்து போகாமல் நாம் அதை கட்டாயமாக செய்வோம். கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 11:20 உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் உத்தமமாய் வாழும்போது, வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் உண்மையோடு வாழும்போது, உத்தமமாய் நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் உத்தம மார்க்கத்தார வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 21:3 நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். ஒரு நாளும் அநீதியான காரியங்களுக்கு நாம் உடன்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், நியாயமான காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும். அதுவே கர்த்தருக்கு பிரியமானது. நாம் அவருக்கு பிரியமாய் வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இரவு நேரத்திலே தூக்கம் வராமல் பல காரியங்களிலே கஷ்டப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அவருக்கு பிரியமுள்ள காரியங்கள் நாம் செய்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? துன்மார்க்கமாக வாழ்கிறோமா? பாவத்திலே அடிமையா இருக்கிறோமா? தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து தூக்கமில்லாமல் கஷ்டப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்கு பிரியமுள்ள வழியை தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது தேவ மகிமை நம்மை பாதுகாக்கும். அவருடைய பாதுகாவல் நம்முடைய குடும்பத்திலே தங்கி இருக்கும். எந்த தீங்கோ சத்துருவின் கிரியைகளோ நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். அவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய், நீதி செய்கிற ஜனங்களாய், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியையை பார்க்கிற தேவன், நம்முடைய செயல்களை பார்க்கிறவர், நம்முடைய நடக்கைகளை பார்க்கிறவர். நம்முடைய நாவினாலே நாம் எதை சொல்லுகிறோம், எதை செய்கிறோம் என்பது முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நடப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே, மை துதிக்கிறோம். வல்லவரே, மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே, மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே, மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே, மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் எல்லா ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ரீபா கபாரா ஷாக்காராக தூரி கரதரபல்லா ரபா கபாரா சாந்த ரதன கதரபல்லா. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உடைய வல்லமையினால் நிரப்புங்க. உடைய வரங்களினால் நிரப்புங்க. நன்மை செய்யவும், தான தர்மம் செய்யவும், அதற்கேற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அநீதியான காரியங்களை செய்யாமல் நியாயமே வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிர செய்வீராக. அந்நாளை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா கபரா ஷா ரதா ரபா ரேபே கே ரே ஷே கே ராக்கா தானா சந்தரோ ரீபா லபா ரதா ரபா. ஆவியானவரே, உடைய கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரஷாதா ரபா கே ரே ஷே கே லதனமர ஷதரபல்லா. ஆவியானவரே, உடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும், ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உடைய கிருபைக்காக காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை உடைய வழியிலே நடக்க அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.